லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே இந்த டிஸ்கஷன் போயிட்டுருந்தது. அதாவது ஃப்யூச்சரில் இனிமேல் டிகிரி ஒரு பெரிய பார்ட்டாக இருக்க போகிறதில்ல, ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இது இமீடியட்டாக இந்தியாவிலலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வேணால் இந்த கல்ச்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பெங்களூர் பேஸ்டு கம்பெனியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனியோட சிஇஓ டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு, எங்களுக்கு டிகிரி எல்லாம் ஒன்றும் கம்பல்சரி கிடையாது, ஈவன் ரெஸ்யூம் கூட எங்களுக்கு கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் போஸ்ட் அவரோட ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இது வெறும் ஸ்டார்டிங் தான். இனி ஃப்யூச்சர் எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. வெறும் டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் சர்வை பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கே டிகிரி முடிச்சுட்டு வர மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம், அவங்களுக்கு இன்னொரு லெவல் ஆஃப் ட்ரைனிங் தேவைப்படுது. அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களால ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளேயே வர முடியுது. ஸோ மார்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, தயவுசெய்து உங்கள் ஸ்கில்லை, அதாவது உங்கள் குழந்தைங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் என் 2 பசங்களையும் ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. நான் ஸ்கூலுக்கே அனுப்பலை அப்படிங்கிறதும் தெரியும். என் பொண்ணு இப்போ 12th முடிச்சிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், அவங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் HTML, CSS, தென் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் டூயிங் ஃப்ரீலான்சிங் ஃபார் அ துபாய் பேஸ்டு கம்பெனி ஃபார் லாஸ்ட் 2 years. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க AWS நெட்வொர்க்கிங் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஷீ ஆக்சுவலி அப்ளைட் ஃபார் த ஜாப். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றின ஒரு வீடியோ அடுத்தது நீங்கள் பார்க்கலாம்.